பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இந்த மீன் சின்னம்லாம் கோயிலில் இருந்தது. நம்ம இந்த டெமாலிஷ் பண்ணி கட்டும்போது அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் அது வடக்கு படைன்னு பேர். அதாவது மிலிட்ரி ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் பீரியட் வந்து இந்த ஏரியாவில் மிலிட்ரி வச்சுருந்துருக்காங்க. அதில் இந்த ஏரியா பேர் வடக்கு படைன்னு தான் பேர். வடக்கு படை முப்படாயம்மன் பேர். ஆரம்பத்தில் மொத்தம் 3 அம்மன் தான் இருந்துருக்குது. ஆயிரத்தம்மன், பேராச்சி, முப்படாது. வேறு அம்மன் எதுவுமே கிடையாது. 4 இடத்துல தான் இப்போ மற்ற சப்பரம்லாம் வந்து வடக்கு உச்சமலை, தெற்கு உச்சமலைன்னு ஒரு 12 சப்பரம் வந்துட்டு இருக்குது. எல்லா அம்மனும் இல்லாத சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்பாள் தான் சிங்கத்து மேலே உட்காந்துருக்கும். எல்லா அம்பாலும் வந்து பீடத்தில் தான் இருக்கும். பீடத்து மேலே தான் இருக்கும். எல்லா அம்மனுமே பீடம்தான். வித்தியாசமாக இந்த அம்பாள் ஒரு அம்பாள் தான் வேணால் பாருங்கள். சிங்கத்து மேலே பீடத்து மேலே உட்காந்துருக்கும். 3 முகம் உண்டு அம்மன். முப்பிடாதின்னு பேர். முப்பிடாதின்னு வேறு ஒன்றும் இல்லை. அம்பாள், லட்சுமி, சரஸ்வதி இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து கம்பைன்ட் பேக்கிறது தான் முப்பிடாதி. 3 அம்மனும் ஒன்றானது தான். அதனால் பவர்ஃபுல் அம்மன். 2014 வரைக்கும் இந்த கோயில் வந்து பள்ளத்தில் கிடந்தது. மொத்த ஹைட்டே எவ்வளோதான் இருக்கும். பெரிய ஆட்கள்லாம் ஏற்பட்டு இந்த கோயிலை வந்து எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஊரில் மக்கள் உருவாக்கிட்டு கொஞ்சம் ஸ்பான்சர்ஷிப்லாம் போட்டு 2014 அப்புறம் இந்த கோயில் கட்டினாங்க. கெட்டதுக்கப்புறம் நல்லா பெஜாண்டிக்காக இருக்குது. ஆனால் இந்த கோயில் கெட்டதை பார்த்து மற்ற கோயில் கெட்டுன்னு ஏற்பாடு பண்ணாங்க. கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டான். என்ன காரணம் கேட்டால் தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து உள்ளுக்கு இருக்குது. இப்போ பாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இப்போ கெட்டுறதா இருந்தால் இப்போ கெட்ட விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா மீன் படம்லாம் மேலே இருக்கும். அதனால் இப்போ கெட்ட முடியல. இப்போ தசரா வந்து மலைப்பாரின்னு ஒரு தசரா நடக்கும். இது 2 விசேஷம். தசரா வந்து மொத்தம் 10ஆம் தேதி வரை தசரா நடக்கும். 1ஆம் தசராக்கு சப்பரங்கிழமோ, 10ஆம் தசராக்கு சப்பரங்கிழமோ, பூம்புலாக்கு சப்பரங்கிழமோ, ஊஞ்சல் திருநாளுக்கு சப்பரங்கிழமோ ஜெயண்டிக்கு இருக்கும். ரொம்ப விசேஷமான கோயில், விசேஷமான அம்மன் இந்த அம்மன். அவ்வளோ. இந்த கோயிலுக்கு 45 வருஷமாக வரேன். செவ்வாய் வெள்ளிக்கு வந்து நாங்கள் பெண்களாக சேர்ந்து அபிராமி அந்தாடியும் கண்டர் அனுபூதியும் படிப்போம். செவ்வாய் வெள்ளிக்கு கண்டர் அனுபூதி அதெல்லாம் வழிபாடு நடத்துவோம். பிறகு ஆடி மாதம் முளைப்பாரி வெகு சிறப்பாக நடத்துவாங்க. இந்திராவளி நகையம் தலைமையில் நல்லா நடக்கும். நாங்கள் 40 வருஷமாக முதல் நடத்தி முடித்தோம். இப்போ எங்களுக்கு வயசாகிட்டு அதனால் அவங்க நடத்துவாங்க. பிறகு மாதம் வாரம் செவ்வாய் வெள்ளிக்கு வழிபாடு கண்டிப்பாக நடக்கும். முதல்ல பழைய அடியார்கள்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து நமக்கு வேண்டி இதை கேட்டதெல்லாம் அம்மா கொடுப்போம். நல்லபடியாக நடக்கும். 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வரும்போது அம்மா வந்து மணலில் சுற்றுக்கட்டு வீடோடு நாங்கள் மழை தண்ணியில் நின்று நாங்கள் படித்தோம். திருவாசகம் இந்த அபிராமி அந்தாதி பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு 45-47 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு தரம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ பெருசாக கட்டி ரொம்ப நல்ல முளைப்பாரி எல்லாம் நல்லா செய்கிறாங்க. இந்த இடத்துல தாசில்தார் தம்பி நல்லா செய்யுது. எல்லாருமே நல்லா செய்கிறாங்க. சிவாய நமஸ்காரம். இந்த புடாதி அம்மா பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் நல்லது செய்வாள். எல்லாம் நல்லா நடக்கும். குழந்த வரம் கொடுப்பா, கல்யாணம் வரம் கொடுப்பா, எல்லாமே நினச்சது கொடுப்பா அவள். அதனால் எங்கேயுமே நுப்படாதின்னு கேட்பாங்க. எங்கே நுப்படாதி உங்கள் அம்மா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாமே நுப்படாதி அம்மா தான் எங்கள் அம்மா. காரியம் நினச்சாலும் நல்லபடியாக நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி. நுப்படாதி நினச்சதெல்லாம் நடத்தி வைப்பா. ஆமாம், எல்லாம் நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். அவள் சந்தோஷமாக எந்த நாளும் சந்தோஷமாக நாங்கள் அவளை வச்சுக்கிடுவோம். அவளை எங்களும் வச்சுக்கிடுவா. நல்லா வைப்பா. முதலே ஒற்றடியே மிக